அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவ பார்க்கறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. ராசிய கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட அ உங்க ராசி எந்த நேரத்தில வருதுன்னு சாப்டர்ல இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பயன்படுத்தி கரெக்ட்டா உங்களோட ராசி பலன பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா பஞ்சாங்கத்தையும், ராசி பலனையும் கேட்கறது நல்லது. இப்போ இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ உங்களோட வாழ்க்கை அதாவது வருடத்தோட கடைசி நாள்ல இருக்கும். அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் வருது. சிறு குறிப்பு மாதிரி 12 ராசிக்கும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு போடப்படும். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேதி பார்த்தீங்கன்னா 29/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா காலையில் 10:07 வரைக்கும் நவமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் காலையில் 7:36 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:29க்கு, சூரியன் மறைவு மாலை 5:52க்கு. நல்ல நேரம் காலையில் 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:55லேருந்து 9:20 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:45லேருந்து 12:11 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:36லேருந்து 3:01 வரைக்கும் இருக்குது. இப்போ அஸ்வினி நட்சத்திரமும் தசமி திதியும் ரெண்டுமே சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே உகந்தது. குறிப்பாக திருமணம், உடல் நலம் தரக்கூடிய செயல்கள், காது குத்து, சடங்கு சுற்றுதல், சாமி கும்பிட, பதவி ஏற்க, தானியம் வாங்க, வண்டி, நகை, மாடு வாங்கிறது, வெளிநாடு போகிறது, தாலி செய்ய, பசங்க வரம் வேண்டி சடங்குகள் செய்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கெலாம் உகந்ததாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு ஆரோக்கியம், மிதுன ராசிக்கு கோபம், கடக ராசிக்கு தனம், சிம்ம ராசிக்கு கருணை, கன்னி ராசிக்கு பாசம், துலாம் ராசிக்கு பகை, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுஷ் ராசிக்கு சிக்கல், மகர ராசிக்கு ஓய்வு, கும்ப ராசிக்கு பாராட்டு, மீன ராசிக்கு புகழாக இருக்குது. இந்த நாள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. வருஷத்தோட கடைசி நாள். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகிறது எல்லாருக்கும் நல்லது. இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். முதல் ராசியான மேஷ ராசி. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஏன்னா உங்களோட ராசிக்கு உண்டான பலன்கள் நீங்கள் அடையணும் அப்படின்னும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பதிவு ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்லாவே சாதகமாக தான் இருக்குது. உங்களோட ராசிக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. மனநிலை, தைரியம், தன்னம்பிக்கை இன்றைக்கி நாள் முழுக்க எல்லா விதத்துலேயும் தேவை. நிறைய இடத்துல பொறுப்புகள் காரணமாக பதட்டங்கள் இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது நல்லது. கொஞ்சம் பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இருக்குது. மேஷராசியை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மனசில் சில பதட்டங்கள், பயங்கள்னால நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நாளை ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. உங்களோட ராசி பலனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் செலவு பண்ணும் போது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியும் தரும், செலவுகளையும் தரும், பிரச்சனைகளும் தரா மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் அடையலாம். ஆனால் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். போகிற போக்க நாளை கொண்டு போகிறது நல்லது. நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசில் அமைதி தேவைப்பட வேண்டியது, தைரியம் தேவைப்பட வேண்டியது. நாளை செய்கிற செயல்கள், காரியங்களில் உறுதியோடையும் நம்பிக்கையோடு செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கும். வேலைகளில் மும்முரமாக இருக்கிற நாளாக இருக்கும். வேலைகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நல்லுறவு பராமரிக்கிறதுக்கு அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுக்கு தலையாட்டிக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வீண் பிரச்சனைகள எதுவும் கெளப்பாம இருந்தாலே போதும். சுமூகமா போற போக்குல நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது. பக்குவமா நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்தில ரொம்பவே கவனம் தேவ. குறிப்பா சொல்லணும்னா, பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல வீண் விரயங்கள் ஆகலாம். பயணத்தின் போது பணத்த இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கேஷுவலா அ கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இன்னைக்கு பதட்டமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கு. பயமும் இருக்கு. அது குழப்பங்கள் அதிகமாகறதுனால தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இஷ்டத்துக்கு சாப்பிடுறதுனால சாப்பாட்டு விஷயத்துல செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ராசி மேஷ ராசியா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட பலன கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த பவரோட உங்களோட ராசிக்கு உண்டான பலன கேட்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரெஷராவும், ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவும், அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் வரலாம். சில எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கலாம். வீட்ல மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அ நெறைய கொஞ்சம் பணம் சம்மந்தமாவும் சரி, மனநிலை சம்மந்தமாவும் சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த 2 விஷயம் பாதிக்கப்பட்டா நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருந்தாலும், சில பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள தேடி வரா மாதிரி இருக்கும். கவனம். உங்களுக்கு பயணங்களால அலைச்சல் இருக்கும். ஆனாலும் ஆதாயங்கள் கம்மியா தான் இருக்கு. சிலருக்கு வண்டி வாகனங்கள் வச்சு இருக்கிறவங்களுக்கு வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. வியாபாரத்தில கொஞ்சம் மாற்றங்கள் செய்யணும்னா, அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை தேவை. உறவினர்கள் ஒரு சிலருக்கு அவசர தேவைக்கு உதவியா இருப்பாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கும். குடும்பத்தில கொஞ்சம் ஒற்றுமை குறையிறது மாதிரி இருக்கு. பார்த்து சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. கடன்கள குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கையில இருக்கிற பணத்த வீண் விரயம் பண்ணாம கடன் அடைச்சிட்டிங்கன்னா, சேமிப்பாவது தக்க வச்சுக்க உதவியா இருக்கும். இன்னைக்கு நாள் மந்தமா தான் இருக்கும். சில சவால்கள தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு அதிகப்படியான வேலைகள் அதிகமா இருக்கு. வருஷ கடைசியில ப்ரெஷர் அதிகமா இருக்கும். உங்களோட டார்கெட்ட அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் ப்ரெஷரு, அ சவால்கள், தடைகள் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு பொறுமையா, நிதானமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு அ தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பொறுமைய பராமரிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்பவே சீரியஸா, எமோஷனலா எடுக்காதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வாக்குவாதமோ, வார்த்தைகள்ல பார்த்து பேசுறது நல்லது. உங்களோட பதட்டத்த இறக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதுமானதா இல்ல. அ ம் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் குடும்பத்தில இருக்கு. உங்களுக்கும் இருக்கு. அதனால பணம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காலையிலே இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு, மாலையில பதட்டத்தில திண்டாடாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். காரமான, இனிப்பான உணவு வகைகள சாப்பிடுறத தவிர்த்தீங்கன்னா நல்லது. எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்த்துட்டு, நாள ஆரோக்கியமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. மேஷ ராசிக்கு கொஞ்சம் ரிஷப ராசிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், உற்சாகமும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய கிரகநிலைகள் நல்லா தான் இருக்கு. உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பலன் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது மாரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு முறை சொல்லி பார்க்குறோமோ, அதுக்குண்டான விஷயங்கள நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு கோயிலுக்கு போனா சாமி கும்பிடும்போது, நம்ம வேண்டுற வேண்டுதல் அவருக்கு கேட்டுதான்றது உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கும். ஆ சில நேரங்கள்ல உங்களுக்கு பலன்களும் நல்ல ஒரு ஒத்து போறா மாதிரி அமையும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பலனுள்ளதாகவும், பயனுள்ளதாகவும், வளர்ச்சி மிக்கதாகவும் தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லா கிரகமும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்லாம சாதகமா தான் இருக்கு.
உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பழைய நண்பர்கள சந்திச்சு மனச மகிழ்ச்சியாவும் வருஷ கடைசிய கொண்டாடுற மாரி தான் இருக்கு. திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிட்டும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு, லீவ என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா தான் இருக்கு. இன்னைக்கு உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி நாள வெற்றிகரமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு பலன் பெற வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகையோ, நல்ல ஒரு பணவரவோ அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மதிப்பு பெருகக்கூடிய நாள். வளர்ச்சிக்கும், உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளா தான் மிதுன ராசிக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள வெற்றி காண முடியும். உங்களோட டார்கெட், உங்களோட ப்ரெஷர் எதுவும் கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவீங்க. செய்யக்கூடிய வேலைகள நேரத்திலயும் தரத்தோடயும் செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும், உங்களோட ம ஈடுபாடும், உங்களோட அ அ தனத்தாலையும் அத கரெக்ட்டா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள அம் முடிஞ்சா கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. மத்தபடி பிரச்சனைகள்லாம் பெருசா எதுவும் கிடையாது. அ சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, மனசுல ஒரு சில குழப்பங்கள், உங்களோட பதட்டங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட காட்டாம, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. காதலர்கள் இன்னைக்கு சந்திக்காம இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். துணையோடையும் சரி, இன்னைக்கு கொஞ்சம் கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட தேவைகள சமாளிக்கிற அளவுக்கு போதுமான பணம் உங்க கையில இருக்கு. குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாரி தான் இருக்கு. அது பயனுள்ள செலவுகள்ன்றனால, அ பாதிப்புகள் எதுவும் இல்ல. வரவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எதிர்பாராத விதத்துல ஊக்கத்தொகை மாதிரி வரலாம். அத சேமிக்கிறது நல்ல ஒரு பயனளிக்கிற மாரி தான் இருக்கும். பாதிப்பு இல்ல. மிதுன ராசிக்கு சுமூகமான நாளா இருக்கு. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பொதுவாவே ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கண் எரிச்சல் எதுவும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்த மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு அத கொஞ்சம் ரிலாக்ஸா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆரோக்கியத்தில எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு உற்சாகமும், மகிழ்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றமும், வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாள். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு பலன் இருக்கு. உங்க பலன கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிடுங்க. கடகம்ன்ற மென்ஷன் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ இன்னைக்கு உங்களோட நாள அ வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் குறைவில்லாம, அ மகிழ்ச்சியான நாளா தான் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன கொஞ்சம் அவசரப்படாதீங்க. சூழ்நிலைகள்ல, குடும்பத்தில எல்லாரையும் பார்த்து, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் நல்லாவே இருக்கும். பசங்களால சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரா மாதிரி இருக்கு. பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களோட சந்திக்கிற வாய்ப்பு அமையும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க நெனச்சது, செய்ய விருப்பப்பட்டது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க ஒரு நாள் முழுக்க வளமான நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்க மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிறனால, பல விஷயத்துல முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளா இருக்கும். கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலையில, உங்களோட திறமைகளையும், உங்களோட புத்திசாலித்தனையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களோட புதிய யுக்திகளும், புதுசான பிளானிங் ஷெட்யூலும் அது அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நீங்க பண்ற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே இருக்கு. ஆ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மனசுக்கு அமைதியான ஒரு மனநிலையோட இருப்பீங்க. குடும்பத்தோடையும் தொணக்கூடியும் மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். காதலர்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. இ ஒண்ணா வெளியில போறதுக்கும், வெளியில டைம் மனசு விட்டு பேசுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சில பிரச்சனைகள பேசி முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு ஜாலியா நாள கொண்டாடுங்க. மேக்ஸிமம் லீவ் நாளுங்கிறதுனால மகிழ்ச்சியாவே போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா தான் இருக்கு. சிறப்பான சேமிப்ப பராமரிக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த தனவரவும், ஆ சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தொகை அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிய குடுத்தாலும், அத அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கு. இருந்தாலும் அது பயனுள்ள செலவுகளா தான் இருக்கு.
ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு இந்த நாள் உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா தான் இருக்கு. ஆ கடகராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கும். ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. அ உங்களோட பலன்கள கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ அந்த உங்களோட ராசிக்கான எஃபெக்ட்ட நீங்க உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமாவும், அ அ பொறுப்புகள் அதிகமாவும், நெறைய செய்ய வேண்டிய விஷயங்கள், சில காரணங்களால கொஞ்சம் பதட்டமும், அ அ சில பொறுப்புகளால செலவுகளும் ஆகுற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் வரலாம். ஆனா, அத சமாளிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நாள உங்களுக்கு ஏத்த மாதிரி சாதகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில கொஞ்சம் பாதிப்புகள், பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகும். அது வருத்தமாகும். இருந்தாலும் உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கு. உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. அது மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு. பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. அதெல்லாம் பயணத்துல யோசிக்காம கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா, உங்களோட கவனத்த திசை திருப்பி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட செயல்கள்ல உணர்ச்சி வசப்படாம நாள முழுக்க கேஷுவலாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அ உ எந்த ஒரு எமோஷனலா எடுக்காம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு நாள் சாதகமா இருக்கும். நீங்க அ உங்கள சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், சில காரியங்கள, செயல்கள அ அமைதியா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க சேவை மனப்பான்மையோட இன்னைக்கு வேலை செஞ்சீங்கன்னா நல்லது. எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. கடமைய மட்டும் செய்யுங்க. உங்களோட அ அ ஜாக்கிரதையான உணர்வு, அதாவது புரிதல் நல்லா இருக்கிற மாதிரி உங்களோட வேலைகள புரிஞ்சுகிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள சாதகமா, பொறுமையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் எதுவும் இருக்காது. முன்ஜாக்கிரதையா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப அ உற் அதாவது தொண கூட இன்னைக்கு கொஞ்சம் நல்லுறவ பராமரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். சிறப்பான அணுகுமுறை, அமைதியான அணுகுமுறை தொணைக்கிட்டயும், காதலர்களுக்குள்ளயும் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மேல திணிக்காதீங்க. அது சிக்கலாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிறது. அதுவும் தேவையில்லாத செலவுகள்ன்னும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்றது நல்லது. செலவழிக்கிற பழக்கத்த கட்டுப்படுத்துறது நல்லது. பசங்களால வீண் விரயங்கள் இருக்கும். அது தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும், உங்களோட நெகட்டிவான சில எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, அசௌகரியம் காணப்படும். உடம்புல கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களோட பலன்கள கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்களோட ராசியோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டான நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். நாள ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ராசி கன்னி ராசியா இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. காலையிலேருந்தே ஒரு மந்தமான மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட எண்ணங்கள், ஏகப்பட்ட செய்யக்கூடிய காரியங்கள், நெறைய விஷயங்கள்ல பதட்டங்கள், எதிர்பாராத சில நெகட்டிவான தருணங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நாள இன்னைக்கு பொறுமையாவும், புத்திசாலித்தனமாவும் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. புதிய நபர்கள் கூட பேசும்போதோ, பழகும்போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுறது நல்லது. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாண்டீங்கன்னா, நாள நல்லபடியா கொண்டு போகலாம். குடும்பத்தில கொஞ்சம் குழப்பங்களும், நிம்மதி இல்லாத மனநிலைகளும், சூழ்நிலைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அமைதியா, புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாளுங்க. முக்கிய பேச்சுவார்த்தைகளையோ, இல்லன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையோ தள்ளி வைக்கிறது நல்லது. வெளியிடங்கள்ல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கலாம். பயணங்கள் போறத தவிர்க்கிறது நல்லது. கட்டாயமா போணும்னா, அதிகமா கவனம் செலுத்தி போறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் அமைதியா அணுகுறது நல்லது. இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலைகள் நெறையவே இருக்கும். குறிப்பா குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் நிறைவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது ஏமாற்றங்களும், தடைகளும், பிரச்சனைகளும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட பேர் கெட வாய்ப்பு இருக்கு.
கூட வேலை செய்றவங்களால சில பிரச்சனைகள சந்திக்கலாம். தேவையில்லாத அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள திட்டமிட்டு பிளான் பண்ணி, கரெக்ட்டா முடிக்க வேண்டியத முடிச்சுட்டு ஒதுங்கி போயிட்டுருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்க மனசுல பதட்டமும், பயமும், குழப்பமும் நெறைய இருக்கு. அத எல்லாத்தையும் தொணக்கிட்டயும், காதலர்கள்கிட்டயும் தான் கொண்டு போய் சேர்ப்பீங்க. உங்க 2 பேருக்குள்ள மோதல்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அமைதியா பழக வேண்டியது அவசியம். அனுசரிச்சு விட்டு குடுத்து போறது நல்லது. இல்லன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நிம்மதி இல்லாத நாளா ஆகுற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலயும் பிரச்சனைய ஏற்படுத்திக்காதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள தவிர்க்க முடியாது. ஆனா வரவு கம்மியா தான் இருக்கு. கடன் வாங்குற சூழ்நிலைகளோ, இல்லன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தையும், ரொம்பவே மன கலக்கத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கட்டுப்படுத்த முடியாத செலவுகள முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முயற்சி செய்யுங்க. தள்ளி போட முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண் பரிசோதனை செய்ய வேண்டிய நாளா இருக்கு. உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு. சாப்பாட்லயும் சரி, அலர்ஜி மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. நீங்க உங்களோட பலன கேட்கறதுக்கு முன்னாடி, உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வைபும், பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். லைக் பண்ணிட்டு, உங்களோட ராசி பலன் கிரகநிலைகள பார்க்கும்போது, துலாம் ராசிக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிக்கும், நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள தர நாளா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும், நல்ல ஒரு அ பின்விளைவுகளும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. அ பணமும் அதிக அளவுல வரவு இருக்கும். சேமிப்பும் இருக்கு. உறவினர்கள், குடும்பத்தில சந்தோஷத்துக்கு குறையில்ல. இன்னைக்கு உறவினர்கள் மூலியமா சுப செய்திகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சிக்கு குறை இல்லாம நாள் முழுக்க கொண்டு போவீங்க. ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றமும் வீட்டுக்குள்ள எல்லாரும் நல்லா சிறப்பா இருக்கிறதுனால, நல்ல ஒரு மனநிறைவோடும் இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு செய்ற பலன்கள், அதாவது நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிறப்பா நல்ல ஒரு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள், ஆசைகள நிறைவேத்திக்க ஏற்ற ஒரு நாள். எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. புதிய மனிதர்கள சந்திப்பீங்க. அவங்களோட நட்ப பெறக்கூடிய ஒரு நாள். அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமாவும், நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் பலன் உள்ள வகையில கொண்டு போகலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு திருப்தியான பலன்கள நீங்க காணலாம். உங்க வேலைகள்ல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. உங்களோட செயல்பாடு வருஷ கடைசியில பக்காவா இருக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியா, ஜாலியா வேலைகள செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட நாள ரொம்பவே ரொமான்டிக்காவும், நல்ல ஒரு பயனுள்ள வகையில கொண்டு போற மாதிரி இருக்கு. முடிவுகள் எடுக்க, சந்தோஷங்கள அனுபவிக்க, மனசு விட்டு பேச, சில முக்கிய அதாவது திருமணமோ, எதிர்காலத்துக்கு உண்டான பசங்கள பத்தியோ, உங்களோட எதிர்காலம் பத்தியோ பேசுறதுக்கும் அ சிறப்பான நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு அன்பையும், பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். உங்க துணைக்கிட்ட உங்களோட உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அ நாள சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலயும் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு சுதந்திரமான நிதி நிலைமை. கையில இருக்கிற பணமே இன்னைக்கு உங்களோட செலவுகள செய்யறதுக்கு போதுமானதா இருக்கும். தேவைகள பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. வரவும் எதிர்பாராத வரவு இருக்கு. பணத்த சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. புத்திசாலித்தனத்தோட பணத்தையும் சேமிப்பீங்க. அது வளர்ச்சியாகும். இன்னைக்கு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, சிறந்த ஆரோக்கியத்தோட காணப்படுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், ஆற்றல் காணப்படும். அது ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். அதாவது துலாம் ராசிக்கு பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களோட பலன கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு,
கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உங்களோட நாள் சாதகமாவும், உற்சாகமாவும் கொண்டு போறதுக்கு எல்லா விதத்திலயும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செய்ற செயல்கள்ல எல்லாமே வெற்றி பெறணும்னா, நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அ உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. குடும்பத்தில நல்ல ஒரு அமைதி நிறைவும், உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பசங்களோட விருப்பத்த நிறைவேற்றி மகிழ்ச்சியும் அவங்களும் மகிழ்ச்சியாவும், நீங்களும் மகிழ்ச்சியாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். தெய்வீக காரியங்கள், சந்தோஷத்துக்கான காரியங்கள்ல ஈடுபடுறது ரொம்பவே வாய்ப்பா இருக்கு. வியாபாரம் சிறப்பா இருக்கும். லாபம் நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஆரோக்கியத்தில நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உற்சாகமும் இருக்கு. நீங்க செய்ற செயல்கள்ல எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஆ திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு நாள் சிறப்பாவும், உங்களுக்கு விருப்பப்படியும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை அளிக்கும். நீங்க எந்த சூழ்நிலையிலயும் சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட தைரியம், உறுதியும் நல்லாவே இருக்கு. நாள பத்தி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட நல்ல உறவு இருக்கும். தொழில்லயும் சரி, நல்ல ஒரு கீழ வேலை செய்றவங்க உங்களுக்கு ஆதரவாவும், சிறப்பான செயல்பாடும் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற செயல்களுக்கான நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மகிழ்ச்சியும் தருணமும் நல்லாவே இருக்கு. வேலைகள உற்சாகத்தோட செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா ஆ பதவி உயர்வுக்கான வாய்ப்போ இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ம் பேசுறதுலயும் சரி, செய்ற விதத்திலயும் சரி 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு இனிமையான உணர்வுகள பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு ப ப புரிதலும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவின் மதிப்பை உணர்ந்தும், நாள் முழுக்க மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாகாது. எல்லா விஷயத்திலயும் சுகமும், சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும், இனிமையான தருணங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதியில ஸ்டேபிளான பொசிஷன் இருக்கு. சின்ன சேமிச்சாலும் அது பயனுள்ள வகையில சேமிப்பா இருக்கும். வரவு நல்லா தான் இருக்கு. குடும்பத்தோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றதும், அவங்களுக்காக செலவு செய்றதும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். பண விஷயத்துல முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. புது வருடத்துக்கான சேமிப்ப இப்பயே ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நாள் சிறப்பானதா இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு எல்லாமே நாள எல்லா விதத்திலயும் பயன் தர விதமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு இந்த பலன கேளுங்க. ஏன்னா, பொறுப்புகள் காரணமா ஏகப்பட்ட மன உளைச்சல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நெறைய விஷயங்கள செய்ய வேண்டியதா இருக்கும். குழப்பங்களோட எத செய்றது, எத விடுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள். பதட்டத்தினால சில மன உளைச்சலும், ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கு. உங்களோட சூழ்நிலைகள பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அ ப மனச வருந்துற மாதிரியும், சில அ எ அதாவது எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பசங்களோட ஆரோக்கியத்துக்காக சின்னதா பிரச்சனை இருக்கும். அதுக்காக தொகை செலவு செய்ற மாதிரி இருக்கும். கையிருப்பு கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் செலவுகளா குறையிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்களோட உதவி கிடைச்சாலும், அவங்க கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. ஏன்னா, இன்னைக்கு உறவுகளுக்குள்ள சில மனஸ்தாபங்கள், சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உறவுகள பக்குவமா பார்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க விவேகமாவும், சிந்திச்சும் செயல்பட்டீங்கன்னா நல்லது. அதிகமா யோசிக்காதீங்க. மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் புத்தியில போட்டு குழப்பிக்காதீங்க. ஆ கொஞ்சம் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும், கவனமா செஞ்சு பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. ஏன்னா பிரஷர் அதிகமா இருக்கு. வேலைகள்ல நிதானமா, பொறுமையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும் குடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் ஐ சுத்தி உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள லேசா எடுத்துட்டு போறது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு அ ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசுற விதமும், நடந்துக்கிற விதமும் 2 பேருக்குள்ளயும் புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால, நீங்க சொல்ற விஷயத்த அவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும், அவங்களோட கருத்துக்கு நீங்க மதிப்பு குடுக்காம இருக்கிறதுக்கும், பிரஷர் ஏற்படுத்துறதுக்கும், டாமினேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வ அ முடிஞ்சா
அமைதியா ஒதுங்கிருங்க. அனுசரிச்சு போங்க. ஆ எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு சீரியஸ் ஆகாம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கையில போதியமான பணம் கையில இல்ல. செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா, கடைசி நேரத்தில தேட வேண்டியதா இருக்கு. அது பிரஷர் அதிகமாக்குற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில கொஞ்சம் காலையில இருந்தே கவனமா இருந்தீங்கன்னா, மாலையில சூழ்நிலைகள சமாளிக்க அது உதவியா இருக்கும். எந்த ஒரு முதலீடும் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும், நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வும், அத தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்குங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா, அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட நாள தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பாசிட்டிவான வைப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, காலையிலேருந்தே சில மனசுல பதட்டமும், தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கே உங்கள பார்க்கும்போது, "ஏன்டா இப்படி இந்த ஒரு நாள் இருக்கு?" அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அத மோட்டிவேட் பண்ணி, உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, நாள கொண்டு போறது அவசியம். ஏன்னா, இன்னைக்கு நீங்க உற்சாகமா இல்லன்னா, உங்கள தேடி வீண் பிரச்சனைகள் வரலாம். கூட பொறந்தவங்களால வீட்ல அமைதி குறையிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்திலயும் பாதிப்புகள் போற மாதிரி இருக்கு. எந்த செயல் செய்றதா இருந்தாலும் தைரியத்தோடையும், உறுதியோடையும் செய்ய வேண்டியது அவசியம். வியாபாரத்தில கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு ஓவர் பிரஷர, ஸ்ட்ரெஸ்ஸ ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு மந்தமா இருந்தாலும், அத எந்த ஒரு விஷயத்திலும் ஈஸியா உணர்ச்சி வசப்படாம, நாள முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம, புத்திசாலித்தனமா கொண்டு போறது அவசியம். செய்ற செயல்கள், காரியங்கள யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா, அடுத்தவங்ககிட்ட பேசும்போதும் சரி, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லயும் சரி, உங்ககிட்ட நிதானம் ரொம்பவே தேவை. அவசரப்பட்டு வார்த்தைய விடாதீங்க. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிளவுகள ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தையும், கொஞ்சம் வேலைகள்ல ஈடுபாடு இல்லாமயும் பண்ற மாதிரி இருக்கு. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் காரணமா வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணிமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டியது அவசியம். புதிய வேலை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா காத்திருக்கணும். ஆ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபட வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், உங்களோட கோவத்தையும், உங்களோட எரிச்சலையும் தொணக்கிட்ட காட்டாம, ந அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. விட்டு குடுத்து போறது நல்லது. ஆ இல்லன்னா, நீங்க ஆ உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க, அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்தீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2 பேருக்குமே, திருமணம் ஆனவர்கள், ஆகாதவர்கள் 2 பேருக்குமே பொருந்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு அ எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. கூடுதலான தேவையில்லாத செலவுகளுக்கு குறிப்பா சொல்லணும்னா, மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பதட்டங்கள் பண விஷயத்துல இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில பதட்டத்தினால சில நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து வலிகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில கவனம். வீட்டு குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது கவலை அளிக்கும். கவனமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி. உங்க ராசி பலன கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வைபும், பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அது உங்களுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் முடியிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி, சுபகாரிய முயற்சிகள்ல நிம்மதி, திருப்தியான முடிவுகள் வரும். அதே மாதிரி பணவரவும், எதிர்பாராத பணவரவு, நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும், ஆ பிடிச்சவங்க கூட நாள கொண்டு போறதும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கும், ஹோட்டல் அந்த மாரி வெளியில சினிமா அந்த மாரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு பசங்கள மூலியமா மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். குடும்பத்தில கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆடை, ஆபரணம் வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்களால நல்ல அனுகூலம் இருக்கு. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
அது நல்ல ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க நல்ல ஒரு துடிதுடிப்பும், சுறுசுறுப்பும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான உணர்வுகள், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா ஆக்குறதுக்கும், நாள சமநிலையோட கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதன் மூலியமா எல்லா விஷயத்திலயும் வெற்றிகள் உங்க பக்கம், அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னே சொல்லலாம். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு செயல்திறன் பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ரிவ்யூல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களோட அ அம் கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொனக்கூடியும் சரி, காதலர்களும் சரி, நல்ல ஒரு இனிமையான உணர்வுகள பகிர்ந்துக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் 2 பேரும் ஒண்ணா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதும், பிடிச்ச விஷயங்கள செய்றதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணா வெளியில போறதும், அ எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாள். ஆ ரொமான்டிக்கான நாளுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் கையில பணமும் இருக்கு, மனசுலயும் நிறைவா இருக்கு, கவலையே இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சீரா இருக்கும். கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கு. பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்றதும், சந்தோஷத்துக்காக செலவு செய்றதும் உங்களுக்கு நிறைவா இருக்கும். கும்பராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு ஆதாயங்கள், நல்ல ஒரு வரவுகள் எல்லாமே பண விஷயத்துல இருக்கு. சேமிப்பும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சிறப்பான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொதுவாவே இன்னைக்கு நாள் முழுக்க உற்சாகமாவும், ஜாலியாவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எத பத்தியும் கவலைப்படாம, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. அ கும்பராசிக்கு சிறப்பான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. உங்களோட பலன கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிக்கிட்டு, லைக் பண்ணிட்டு, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா, இன்னைக்கு உங்களோட மனசுல கொஞ்சம் பொறுப்புகள் காரணமா நெறைய விஷயங்கள் இருக்கு. பேச்சுல நிதானம் தேவ. செய்ற செயல்கள்ல நிதானம் தேவ. இன்னைக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். நெறைய விஷயங்கள யோசிக்க வேண்டிய மனநிலையில இருக்கீங்க. எத செய்றது? எது நல்லது? எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பசங்களால தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்துல மந்தநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. வியாபாரத்திலயும் சரி, பெரிய மனிதர்களோட ஆ ஆதரவோட, அவங்களோட சொல்படி கேட்டு கொஞ்சம் முன்னேற்ற பாதையில கொண்டு போங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நண்பர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவா இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆ நாள அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில பொறுமையா பார்த்து பேசுங்க. வார்த்தைகளால சில பிரச்சனைகள சந்திக்கலாம். நாள முடிஞ்ச அளவுக்கு பெருசா எதிர்பார்ப்போட நாள கொண்டு போகாதீங்க. சில சௌகரியங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பொது விழாக்கள் இல்லன்னா கோயில், சினிமா அந்த மாரி போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதா, மனசுக்கு ஆறுதலா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள முறையா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா, வேலைகள் வருஷ கடைசியில நிலுவையில நிக்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு 2 பேர் காதலுக்கும், உறவுக்கும் நல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற சூழ்நிலைகள் இருக்கலாம். தேவையில்லாத சூழ்நிலைகள்ல தகாத வார்த்தைகள பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் உறவ பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள வளர விடாதீங்க. அப்படியே கட் ஷார்ட் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள கூல் பண்ணீங்கன்னா நல்லது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் வளர வளர, அது பிரிவுக்கு உ உந்துதலா ஆக்குற மாதிரி இருக்கும். கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு தேவையில்லாத பணத்த வீணாக்குற மாதிரி இருக்கும். கையில இருக்கிறதே பணம் கம்மியா இருக்கு. சேமிக்க முடியாது. ஆனா, இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகள செஞ்சுட்டு விரயம் பண்ணாதீங்க. குடும்பத்தில சில ஆரோக்கியத்துக்காக, அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் எதிர்பாராத வகையில தேவைப்படும். பணத்த கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியமும், அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தில பதட்டத்த குறைச்சீங்கன்னா, நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்புகள் இல்லாம பார்த்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இனி இந்த சேனலில் புதுசான சில விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரங்களில் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது வர ஜனவரி முதல் வாரங்களில் சில கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற சில கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட புகைப்படங்கள் எல்லாமே ஷார்ட்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். புதிய விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு உந்துதலாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கும் மகிழ்ச்சி தொடர்ந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே நன்றி. உங்களுக்காக எப்பவும் புதிய விஷயங்கள், கரெக்டான பலன்களை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.